Hi, hello, Vanakam and welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 3 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், கால் சைஸ் ஸ்வீட் கார்ன், ஒரு கேரட், ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ். நான் இப்போ 2 சீஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சேடர் சீஸ், இன்னொன்று வந்து மொசரெல்லா சீஸ். கூடவே ப்ரெட்டும் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டை மிக்சியில் நம்ம அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு சீவி சேர்த்துக்கலாம். கார்னையும் வேக வச்சுட்டு 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா சீவ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சேர்க்குறது சேடர் சீஸ் தான், மொசரெல்லா சீஸை நான் ஆட் பண்ணலை. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரிகானோவையும் சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இல்லை அந்த டேஸ்ட் வேணாம் அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பால்ஸ் ஆக்கிடலாம். எல்லாமே சேம் குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஒரே சைஸுக்கே பால் ஆக்கிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்போ உங்கள் கையில் ஒட்டுச்சுன்னா தண்ணியோ இல்லை ஆயிலோ கொஞ்சம் தடவிக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவரும் பிரெட் க்ரம்ஸும் தான். நான் அந்த ப்ரெட்டை ஃபுல்லாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்து அதை ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாட்டரில் வந்து கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதெல்லாம் நம்ம கோட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மொசரெல்லா சீஸை உள்ளே வச்சுக்கலாம். நான் மொசரெல்லா சீஸை வந்து இந்த மாதிரி சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 தடவை கோட் பண்ணி எடுக்க போகிறோம். முதல்ல கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிவிட்டு அடுத்த பிரெட் க்ரம்ஸில், திரும்பி கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில். ஏன்னா நம்ம 2 தடவை கோட் பண்ணுறதுனால நிறைய பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த பாலில் ஒட்டியிருக்கும். அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு தடவை கோட் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு தடவை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள மொசரெல்லா சீஸ் வச்சு. எல்லாமே ரெடி. இப்போ நம்ம போய் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு பாலாக போட்டு இதை கொஞ்சம் மெதுவாகவே திருப்பி போடணும். ஏன்னா நான் இது கூட எந்த மாவுமே ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அந்த பால். ஸோ திருப்பி போடுறப்பையோ அதை பரட்டுறப்பையோ ரொம்ப ஸ்லோவாகவே பரட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அப்படியே இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இருக்க கேரட், வெங்காயம் அது எல்லாமே வேகணும். ஏன்னா நம்ம ஸ்வீட் கார்னையும் பொட்டேட்டோவும் மட்டும்தான் பாயில் பண்ணி எடுத்தோம். ஸோ அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணால் தான் அது கோல்டன் ப்ரௌனாக வரும். இல்லாட்டி சீக்கிரமே அது கலர் மட்டும் வந்திருக்கும், உள்ளே வந்து அவ்வளோக்கா வேகாத மாதிரி இருக்கும். எல்லா சீஸ் பால்ஸும் ஓரளவு கலர் மாறிடுச்சு, உள்ளேயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.